அதில என்ன புரிஞ்சிருக்குன்னா, நமக்கான காலம் கண்டிப்பா வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, இன்ஸ்டால வந்து நெறைய பேர் ஹீரோ ஆனா போய் அப்படின்னோனே இது மாரி சந்தோஷமா இருக்கு. ஸோ ஸ்ருதி டிவி நேயர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். ஸோ போஸ்டர் பார்த்துருப்பீங்க. ராம் அப்துல் ஆண்டனி அப்படி சொல்லிட்டு நாங்க இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட், ஆதரவு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ நீங்க இல்லன்னா இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்க இருக்கிறதுனால தான் நாங்க இந்த ஒரு பொசிஷன் வந்திருக்கோம். ஸோ நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணா நாங்க இன்னும் மேல மேல போவோம். ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்கள் நிறைய தந்தீங்கன்னா எங்களோட ஹார்ட் ஒர்க் நிறைய போட்டு நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படத்தை தருவோம். ஸோ இப்போ ஒரு பயங்கரமான ஒரு படம் வந்திருக்கு. ஸோ கதை மேலே எங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ தாங்க. ஸோ தேங்க்யூ. இப்போ தான் ஒரு மாதிரி எனக்கு ஒரு சாதித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் ஹீரோ ஆனா போய் அப்படின்னோடனே இது மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணாதவங்களாம் இப்போது விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேசாதவங்களாம் நிறைய பேர் என்கிட்ட பேசவே மாட்டாங்க ஊர்லலாம். ஸோ அவங்களே வந்து வாண்டடாக போய் பேசுகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நம்ம பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய பண்ணணும்னு இப்போ தான் ஒரு மாதிரி மோட்டிவேட்டே ஆகுது. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இதுக்காக நிறைய பேர்கிட்ட நான் புலம்பியிருக்கேன். வீட்லேயும் சரி நிறைய பேர்கிட்ட இல்லை நான் இன்னும் நிறைய பண்ணணும், ஏதோ எனக்கு ஏதோ கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, மறுபடியும் நான் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் நான் அதே மாதிரி குக் வித் கோமாளி ஷோ போன பேர் கொஞ்சம் ஆதரவு வந்துச்சு. ஸோ மறுபடியும் இந்த ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆன பேர் இன்னும் நிறைய ஆதரவு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. இல்லைண்ணே, ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் வந்து மாஸ்டர் ஆடியோ லான்ச்சோட அப்போ தான் லாஸ்ட்டாக நாங்கள் மீட் பண்ணது பேசினது எல்லாமே. அதுக்கப்புறமா அவங்களுடைய மேனேஜர்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்குன்னு நிறைய க்ளோஸானவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் இன்னுமே பேசிகிட்டு இருக்கோம். அண்ணன் எப்படி இருக்காருண்ணே, எப்படி போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போது நாங்கள் நிறைய வாட்டி கூப்பிட்றோம். ஆனால் கண்டிப்பாக அண்ணனை மீட் பண்ணுற வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன். நாங்கள் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுற மறுபடியும் மீட் பண்ணேன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான நாளுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாக அது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது ராம் அப்துல் ஆண்டனி இருக்குல்ல, ஸோ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து அந்த 3 மதத்தையும் வச்சு வேறு ஒரு சப்ஜெக்ட் வச்சு நாங்கள் இதை பண்ணலை. ஸோ எல்லாருமே ஒன்று. ஸோ ஒரு ஸ்கூல் பசங்க ஒன்றா இருந்தால் என்னென்னலாம் நடக்குமோ, ஸோ இந்த ஜென்ரேஷனில் என்னென்னலாம் இருக்கோ அதை தான் நாங்கள் வந்து இந்த ஒரு படத்தை வந்து டைரக்டர் வந்து மேக் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி தான் இந்த படமும் இருக்கும். இந்த 2025க்கு ஏற்ற படமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் நான் ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. இல்லை எந்த பாட்டுமே நான் பாடவே இல்லை. ஸோ என்னென்னா இதில் வந்து என்னோடய நடிப்பை வந்து காட்டணும் அப்படின்னா, ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு ஆடிஷன் போகிறப்போ வந்து ஆக்சுவலாக நான் எப்படி சொல்கிறது, நான் ஆடிஷன் போகிறப்போ அந்த படத்துக்கு நான் வந்து தகுதியானவன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆடிஷனில் நான் செலக்ட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் நடிப்புக்காக. ஸோ நிறைய வீட்டில் தனியாக வந்து நிறைய ஒரு டைலாக் நம்ம எத்தனை வேரியேஷனாக சொல்ல முடியும் அப்படி சொல்கிறத வந்து நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் இந்த படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது இன்புட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் படம் பார்க்குறப்பே எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்போ இருந்த ஒரு நடிப்புக்கும் இப்போ இருந்த நடிப்புக்கும் நிறைய ஒரு சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு நான் நிறையா நம்புகிறேன். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து நான் என்னோடய நடிப்பு காட்டணும். ஏன்னா நான் ஆடிஷனுக்கு நான் செலக்ட் ஆகலை. ஸோ அந்த வெறி எல்லாமே சொல்லிட்டு இந்த படத்தில் தான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் படம் பாருங்கள். ஐயோ அப்படி கிடையவே கிடையாதுண்ணே. நான் இப்போ படம் முடிச்சுட்டு நிறைய கேரக்டர் ரோல் இப்போ வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கேன். இந்த போஸ்டர் வந்ததுக்கப்புறமா நிறைய எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் நான் கேரக்டராக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலாக என்னோடய மைண்ட் செட் என்னென்னா எந்த ஒரு இதுவுமே விடக்கூடாது. ஸோ எல்லாமே நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து நிறைய கற்றுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நான் எல்லா கேரக்டரையும் நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். குக் வித் கோமாளி நான் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக நான் குக் வித் கோமாளியாக போயிட்டுருக்கேன். ஸோ அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண வேலையே கிடையாது. ஸோ அதுக்கும் போயிட்டே இருக்கேன். இப்போ என்னென்னா மறுபடியும் நான் இந்த சிங்கிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா இப்போ நான் மறுபடியும் இண்டிபெண்ட்டாக ஒரு ஆல்பம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது சீக்கிரமாக வந்து வெளியே வரும். அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பொறுமையாக பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அது கொஞ்சம் நான் நிறையா ஹார்ட் ஒர்க் அதில் போட ஆரம்பிச்சேன்னா அது சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். இப்போ அப்படிலாம் கிடையாதுண்ணே. ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் என்னென்னா அவங்க அதில் தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ரேப்பில். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக எதிர்ப்பு அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கான அந்த ஒரு ஃபேன் பேஸாக இருக்கட்டும், அந்த ஃபேன் பேஸாக இருக்கட்டும், அவங்கள சப்போர்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இப்போது உதாரணத்துக்கு அசல்குர அண்ணாவை எடுத்தால் கூட அது காவா உள்ள கல்லடி வந்து எப்போயோ பாரிஸ் அப்போ வந்தது. ஸோ இப்போ அவருக்கு வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ரேப்பு தான் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஜென்ரேஷனுக்கு டிஜே ரேப் அப்படி தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இப்போது அவருக்கு நிறைய ஃபேன் பேஸு கூடியிருக்கு. அந்த பாட்டு நிறைய ஹிட் ஆகிருக்கு. ஸோ நம்ம அதில் என்ன புரிஞ்சிருக்குன்னா நமக்கான காலம் கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம எல்லோரும் எதிர்க்கிறாங்க, நம்ம நிறைய பேர் ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை விடாமல் அவர் ரிட்டர்ன் பண்ணனால தான் ஸோ அவருக்கு இந்த ஒரு நல்ல
ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிங்கிங்கில் ரேப் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுண்ணே. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நாங்கள் இன்னும் ஆக்சுவலாக இப்போ தான் டியூன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதான் சொன்னேன், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் நான் டியூன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த டியூன் முடிச்சுட்டு நாங்கள் லிரிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக இது ஸ்ருதி டிவியில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறேன். நான் உங்களை கண்டிப்பாக டேக் பண்ணுறேன். ஆனால் இதுதானே நான் இன்றைக்கி சொன்னேன், நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்ருதி டிவியில் கண்டிப்பாக ஒரு நாள் டேக் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அப்போ வந்து மறுபடியும் என்கிட்ட கேட்பீங்க, தம்பி பாடுங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு நாள் பாடுவேன். இது என்னோட முதல் படம், ராம் அப்துல்லா ஆண்டனி. இந்த படம் இது வந்து கதையை நம்பி முழுக்க முழுக்க இருக்குது. இந்த என்னை நம்பி வந்து ப்ரொடியூசர் கிளெமெண்ட் சுரேஷ் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸ் சார்பில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது முழுக்க பார்த்தீங்கன்னா என் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையை வச்சு பண்ணியிருக்காரு. நான் கதை மேலே இருக்க நம்பிக்கையில் இருக்கேன். ஆனால் மக்களுக்கு நல்ல ஒரு கதையை கொடுக்கணுன்றதில் மட்டும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கேன். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ராம் அப்துல்லா ஆண்டனி 3 பசங்க, அவங்கள வச்சு தான் மையப்படுத்தியிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆண்டனி கேரக்டரில் போவிஆர் சூப்பர் சிங்கர் நம்ம போவிஆர் பண்ணியிருக்காப்புல. அவரோட ஈடுபாடு இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். கதையை அவர் மேலே ட்ராவல் ஆகும். நீங்கள் கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா மனசை உருக்குற அளவுக்கு இருக்கும். இது நல்லா முடிஞ்சிருக்கு. இதோட விரைவில் வந்து டீசர் ஆடியோ உங்களுக்கு கண்டினியூவாக நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னை பேட்டி எடுத்த ஸ்ருதி டிவி நண்பர். இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. அந்த பிரச்சனையில் ஸ்கூல் படிக்கிற பசங்க அந்த பசங்களை ஒரு மைண்டில் பட்டு ஒரு கதையை ஒரு புள்ளியை மையப்படுத்தின மாதிரி ஒரு சமுதாய அக்கறையில் இருக்க ஒரு சீர்கேடான விஷயத்தை மையப்படுத்தி பசங்க சீர்திருத்த இதில் கொஞ்சம் போராடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கும். ஆனால் அது போல் நம்மளுக்கு படம் வந்து அரகண்டாக எதுவும் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா போஸ்டர் தான் உங்களுக்கு அப்படி இருக்குமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா கதை ரொம்ப டீசென்ட்ஸாக இருக்கும். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குற படமாக இருக்கும். எல்லோரும் இதை ரசிப்பாங்க. அது போல் தான் கதை களம் அமைஞ்சிருக்குங்க பிரதர். கண்டிப்பாக இது கிடையாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்குமே எல்லாமே வந்து சஸ்பென்ஸாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். கிளைமேக்ஸில் மக்கள் வந்து கொண்டாடுவாங்க இந்த 3 பசங்களை. அதுக்கு நான் கேரண்டி தரேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு கதை என் மேலே நம்பி இருக்குது. எந்த ஒரு நோக்கத்துடனும் எந்த மதத்தையும் தப்பாகவும் பேசலை, படத்தில் தப்பாகவும் காண்பிக்கலை. அது எல்லாமே வந்து எல்லா மதமும் வந்து ஒன்று தான்ற மாதிரி ஒரு விஷயம் கிளைமேக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் கண்டிப்பாக. இது ஒன்றும் இல்லை, எல்லோரும் மூணு மதமும் ஒன்று தான். மதம் எதுவும் ஒன்றும் கிடையாது, எல்லாமே மனிதர்கள்ன்றதை புரிய வச்சுருப்பேன். இது நம்மளாக பார்த்து தான். இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி கேட்டதிலே கேள்வி இருக்கும். இந்த சிலுவை அங்கே போட்டிருப்பேன், அந்த தாயத்தை இங்கே போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க இதுலேயே கதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எல்லாம் ஒன்று தான், யாரும் எதுவும் கிடையாது அப்படின்றத. இது நல்ல படமாக அமையுங்க பிரதர். கண்டிப்பாக. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் அப்பேலோ சிங்கர் பாடியிருக்காரு, ஹாஃப்ரோ பாடியிருக்காரு, சித்ரா மேடம் பாடியிருக்காங்க. இன்னும் 2 சாங் சிங்கரு அவங்களும் மகாலிங்கம் சார், இது போல் எல்லாருமே பாடியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. டிஆர் கிருஷ்ணச்சேத்தன் மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லாமே அருமையாக இருக்குது. எல்கே விஜய் கேமரா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. எடிட்டர் வினோத் சிவகுமார் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் பண்ணியிருக்காரு. எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்கில்டு. எல்லாம் கதையை நம்பி மட்டுமே இந்த படத்துக்கு. யாரும் வந்து பெருசாக சம்பளத்தை எதிர்பார்த்து என் கூட ட்ராவல் பண்ணல. ஒன்லி ஒன் கதை. இல்லை கண்டிப்பாக இது கரெக்டான விஷயந்தான். எனக்கு மனசில் தோணுச்சு. இருந்தாலும் வந்து இந்த படத்துக்கு தேவைப்படலை. ஏன்னா இது வேண்டான்னு தோணுச்சு. சரி தம்பியை வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நடிப்பில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதனால தான் அவருக்கு இந்த பக்கமே நான் எடுத்துகிட்டு வரல. இதுதான் விஷயம், உண்மையான விஷயம் பிரதர். எங்கள் ரோல் நான் வந்து முஸ்லீம் கேரக்டர் பண்ணுறேன். நீ வந்து கேரக்டர் அப்துல்லா. நான் ஹிந்து கேரக்டர் பண்ணுறேன், ராம்ன்ற கேரக்டர். எப்படி என்ன கான்செப்டா? அது சொல்லக்கூடாது, டேரக்டர் தான் கேட்கணும். எந்தெந்த ஊரில் பண்ணீங்க ஷூட்டிங்கா? திருவள்ளூர் மாவட்டம் திருவூருன்ற கிராமத்தில் தான் பண்ணாங்க. ஃபுல்லாக சென்னை அடிக்கடி போவோம். அடிக்கடி சென்னையிலையும் பண்ணாங்க, அங்கேயும் பண்ணாங்க. யாரை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சுங்க? ஒரு சின்ன ஒரு கேரக்டர் அது யாரை பார்த்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு? எனக்கு பார்த்தீங்கன்னா டாம் ஹாலன்னு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்து எனக்கு இன்ஸ்பைரே ஆச்சு. ஸ்பைடர் மேன் நான் ஃபஸ்ட்டாக போன படமே ஸ்பைடர் மேன் தான். அதிலே ரொம்ப பிடிச்சிச்சு. ஹாலிவுட் தான் பார்த்தேன். இதுக்கு தமிழ் படம் பார்த்ததில்ல, தேட்டரில் போய் பார்த்துருக்கேன், அந்தளவுக்கு பார்த்ததில்ல. அதை பார்த்து எனக்கு இன்ஸ்பைர் ஆச்சு. கேமரா பார்த்து பதட்டமாக இருந்தா இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஃபஸ்ட் டே இருந்துச்சு, ஆனால் 2வது நாள் இல்லை. அப்போ இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக பழகிருச்சு. அதுக்கப்புறம் அது அந்த அளவுக்கு இல்லை. உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவல் சாங் அப்படியே தான் இருக்கா, இல்லை எல்லா குரூப்பாக தான் சாங்? குரூப் தான். நாங்கள் 3 பேரும் தான். அது ஒன்றா தான் இருப்போம். ஸ்கூல் கேரக்டர் தானே ஃபுல்லாக? நம்ம ஸ்கூல் கேரக்டர். உங்களுக்கு யாராவது ஸ்கூல் சைக்கிள் ஜோடி வீடியோ இருக்கா? அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது.